Hi friends, welcome to our channel. கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது மத்திய அரசு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் யாருக்கு அப்படின்னா 10th 11th 12th டிகிரி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய ஆட் வந்து ப்ரமோட் பண்ணணுமா, அதாவது நீங்கள் ஏதோ தொழில் செய்கிறீங்க இல்லை ஏதோ பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சின்னா நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம். அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் மந்த்லி வந்து 500,000 இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து வியூ ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க நியூ ஃப்ரெஷர் அப்படின்னா மேலே வந்து நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை, அதுக்கப்புறம் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே வந்து நல்லா கிளியராக புரியும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து அட்டாச் பண்ணணும், என்னென்ன தேவை, என்னென்ன யார் யாருக்கு எலிஜிபிள், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். இந்த ஸ்கீமில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து இதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிட்டு வராங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே நியூ யூசர், ரெஜிஸ்டர், அப்புறம் லாகின் டு அப்ளை ஃபார் ரினியூவல், இது வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரினியூ பண்ணுறது, அப்புறம் லாகின் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஓரளவு நல்லா புரியும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 3 பாக்ஸ் இருக்குது. அதை அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபார்ம். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா எரர் காமிக்கும். மறுபடியும் மாற்ற முடியுமான்னு தெரியல. ஸோ கொடுக்கும்போதே கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுக்கணும். இப்போது ஒவ்வொரு ஆப்ஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட், நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதிலே ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாடு இந்த டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம் வந்து அதில் டைப் பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டில் வந்து நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஃபஸ்ட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டில், இல்லை லாஸ்ட்டில் இருந்தால் லாஸ்ட்டில், சேம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஃபஸ்ட்டு, மந்த்து, அதுக்கப்புறம் இயரு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து ஓடிபி வரும். தென் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த நம்பருக்கு தான் வரும். ஸோ மொபைல் நம்பர் கரண்ட்டில் உள்ள நம்பராக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட், உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதில் தான் வந்து அமௌண்ட் ஏறும். ஸோ கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஆதார் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காலர்ஷிப் கேட்டகிரி இந்த சைடில் பாருங்கள். அதில் வந்து ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக். ஸோ நம்ம எதை அப்ளை பண்ணுறோமோ அதை வந்து கொடுத்துக்கணும். ஆஃப்டர் 10th வந்து போஸ்ட் மெட்ரிக். ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்கீம், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதை கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஜெண்டர், ஃபீமேல். ஸோ எந்த ஜெண்டரோ அதை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடி,
அதே மாதிரி ஃபோன் நம்பர் போல தான் மெயில் ஐடி வந்து நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ மறுபடியும் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் வந்து நம்ம மறுபடியும் டைப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே தெரியக்கூடிய இந்த கேப்சா வந்து அப்படியே வந்து டைப் பண்ணணும். அதில் கேப்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேப்ஸு, ஸ்மால் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்மால். ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 3 பாக்ஸ் கீழே இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. அது 3 டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று வரும். அந்த அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து லாகின் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து நம்ம கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஐடிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே வர முடியும். இப்போ காப்பி பண்ண அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கு ஓடிபியாகவும் வந்து வந்திருக்கும், ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரெண்டுத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ இந்த லிங்க்கில் வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும் அது தேவை. நெக்ஸ்ட்டு வந்து கேப்சா வந்து அங்கே சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் வந்து டைப் பண்ணணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணணும். சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு அல்லது அப்ளிகேஷன் ஐடி வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே ஃபர்கட் அப்ளிகேஷன் ஐடி, ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த 3 பாக்ஸையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்து கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், கொடுக்காத டீட்டெயில்ஸும் சிலது இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபைனல் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியாச்சு. மந்த்லி வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வருஷம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதனால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய நல்ல நல்ல தகவல்கள் மற்றும் அரசாங்கத்தின் திட்டங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிறத டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.